தவ்ஹீது ஜமாத், சுன்னத்து ஜமாத். இந்த தவ்ஹீது ஜமாத் எதை ஆதாரமாக வைத்து இன்றைக்கு கூடிய குறைந்த காலகட்டத்தில் இங்கு பல கூட்டங்களில் நான் தவ்ஹீத் ஜமாத் கொடுத்து வந்திருக்கிறேன். எதை ஆதாரமாக வைத்து செயல்படுகிறது? ஏனென்றால் சில கருத்து வேறுபாடுகள் ஜமாத்திலே வரும்பொழுது உங்களுக்கும் சுன்னத்து ஜமாத்துக்கும் தவ்ஹீத் ஜமாத்துக்கும் கொள்கை வழிபாட்டிலும் கொள்கை கோட்பாட்டிலும் பல கருத்துகள் இன்னல்கள் இருக்கிறது. நான் ஏனென்றால் இஸ்லாம் சகோதரர்களே நெருங்கி பழகிறவன் என்ற ஒரு அடிப்படையில் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்கின்றேன். ஐயா, ஒரு நடைமுறை சார்ந்த இஸ்லாமியர்களுடைய அமைப்பு கொள்கை வேறுபாடுகளை பத்தி அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அதை வச்சு கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நாங்க தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் எங்களுடைய அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பின் சார்பில் சில கருத்துக்களை மக்களிடத்துல பேசுறோம். கருத்துக்களுக்கு எதிராக சில மக்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறாங்க. நாங்க பேசுறது கூடாது, நீங்க பேசுறதெல்லாம் தப்பு, நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்று எங்களை எதிர்கருத்து சொல்லக்கூடிய மக்களும் சில பேர் இருக்கிறாங்க. அது நிறைய அமைப்புகள் பேரால் இருக்கிறாங்க. அதுல ஒரு அமைப்பு தான் சுன்னத் ஜமாத் என்ற அது ஒரு கோட்பாட்டை சார்ந்த மக்கள். இந்த ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரிவு என்ன, நீங்க எதை வச்சு இயங்குறீங்க அப்படிங்கறத கேட்கிறாங்க. நாங்க எதை வச்சு இயங்குறோம்னா, முஸ்லிம்கள் அத்தனை முஸ்லிம்களும் இறைவனுடைய வேத புத்தகம் என்று நம்புகிற குர்ஆனை எங்களுடைய அடிப்படை ஆதாரமாக வைத்திருக்கிறோம். எல்லா முஸ்லிம்களும் தங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிற நபிகள் நாயகத்தை எங்களுடைய வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம். இந்த ரெண்டு தான் எங்களுடைய பிரதானம். இந்த ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கை, செயல்பாடு, போதனை, பிரச்சாரம் அனைத்தும். ரத்த தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அது அதுல சொல்லப்பட்டது. அனாதை இல்லம் நடத்துகிறோம், அதிலே சொல்லப்பட்டது. மோசடி செய்யக்கூடாதுங்கிறோம், அதிலே சொல்லப்பட்டது. மதுபான விற்பனை கூடாதுங்கிறோம், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மலஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம், அது அதிலே சொல்லப்பட்டு. எதை செஞ்சாலும் சரி, வியாபாரத்திலிருந்து கொடுக்கல் வாங்கலிருந்து வழிபாட்டிலிருந்து அனைத்திலையுமே இந்த ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் எங்கள் வாழ்க்கையின் நிதி. இந்த ரெண்டுக்கு மாற்றமாக ஒரு செய்தி இருந்தால் அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், பின்பற்றுவது தவறு என்று சொல்லக்கூடிய அடிப்படையை சார்ந்தவர்கள் நாங்கள். அதுதான் எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய ஆதார புள்ளி. எங்களுடைய அமைப்பின் உறுப்பினர் படிவத்தை நீங்க வாங்கி பார்த்தாலே தெரியும். உறுப்பினராக சேர்வதற்கு படிவம் கொடுப்பாங்கல்ல, எல்லா கட்சிகள் அமைப்புகளை வச்சிருப்பாங்க. எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர் படிவத்தை நீங்க வாங்கி பார்த்தா அதிலேயே நாங்க இதைத்தான் அடிப்படையாக குறிப்பிட்டிருப்போம். குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளையும் மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று ஏற்கிறவர்கள் மட்டுமே இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியும். நான் இந்த ரெண்டை மட்டும்தான் பின்பற்றுவேன் என்று கையெழுத்து போடுறவர் தான் எங்க இயக்கத்திற்குள்ள அடிப்படை உறுப்பினராகவே சேர முடியும். அதுல தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும், அது மீறின யாரா இருந்தாலும் எங்க அமைப்பை சார்ந்தவங்களா கொள்கையை சார்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த மக்கள் ஐயா கேட்ட மாதிரி சுன்னத்து ஜமாத்துங்கிறாங்களே, அந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களும் குர்ஆனை ஏற்றுக்கொள்வார்கள், குர்ஆன்ல சொல்லபடி நடக்கணும் அதையும் ஏத்துக்குவாங்க, நபிகள் நாயகத்தின் வழிமுறையை பின்பற்றணும் அதையும் ஏத்துக்குவாங்க. அதை தாண்டி நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதையும் ஏத்துக்கணும். முன்னாடி வாழ்க்கை பெரியவங்களா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, நல்ல மனிதர்களா இருந்திருக்கிறாங்க, கடவுளுக்காண்டி தவம் செஞ்சு வழிபாட்டிலே மூழ்கி போனவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பக்திமான்கள் என்ன சொன்னாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க. நாங்கள் மாட்டோம் என்கிறோம். ஏன்னா முன்னாடி போனவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள் தவறிழைத்திருப்பார்கள். மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்று சட்டம் சொல்லக்கூடாது. கடவுள் சொன்ன வார்த்தை தான் வழிகாட்டக்கூடிய வார்த்தையை தவிர எந்த மனிதனாக, இப்ப நான் போயிட்டேன், என்கிட்ட எத்தனையோ தப்பு இருக்குது, என் புள்ள என்ன ஃபாலோ பண்ணுனா என்னுடைய தவறையும் சேர்த்து தான் நான் பின்பற்ற வேண்டியது வரும். அதனால என்னுடைய முன்னோர்களை ஃபாலோ பண்றது அதே மாதிரி தான். அவர்கள் அறியாமல் பல தவறுகள் செய்திருப்பார்கள், அந்த தவறுகளை எல்லாம் நான் பின்பற்ற முடியாது. அவர் குர்ஆன்ல உள்ளபடி செயல்பட்டு இருந்தால் நான் பின்பற்றுவேன், நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் செயல்பட்டு இருந்தால் நாங்கள் பின்பற்றுவோம். இந்த ரெண்டுல இல்லாததை என்னுடைய தந்தை செய்தாலும் தாயார் செய்தாலும், இன்னைக்கு கூட நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்க குடும்பத்திலே சந்திப்பாங்க. திருமணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், திருமணத்துல பெண் வீட்டாரிடத்துல வரதட்சணை வாங்குகிற பழக்கம் எல்லா சமூகத்திலையும் இருக்கிறது. அது எங்க சமூகத்துல ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கிறது. அதுல எல்லாம் எங்க கிட்ட யாருமே போட்டி போட முடியாதுங்கிற அளவுக்கு கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்காங்க. 1 கோடி கூடு, 2 கோடி கூடு, அரை கிலோ தங்கம், 1 கிலோ தங்கம், தங்க விற்கிற ரேட்ல பவுன் விற்கிற ரேட்ல கிலோ கணக்கில் நிறுத்து வாங்குற உலகத்துல வேற எந்த சமூகத்திலையும் பார்க்கல. உங்க இந்து சமூகத்துல, கிறிஸ்தவ சமூகத்துல பாத்தீங்கன்னா வாங்கினா கூட 10,000, 20,000, 2 பவுன் நகை, 3 பவுன் நகை இந்த லட்சத்துல ஓடிட்டு இருக்கு. இங்க எப்படி 1 கோடி, 2 கோடி, அரை கிலோ, 1 கிலோ, மெர்சிடஸ் பென்ஸ் கார் வாங்கி கொடு, எத்தனை லட்சம், அதெல்லாம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது.
ஆனா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, திருமணம் செய்யும் போது பெண்ணிடத்திலே எதையும் கேட்கக்கூடாது, பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் திருமண வாழ்க்கையினால் அதிகமான இழப்புகளை சந்திக்கிறவள் ஒரு பெண். குடும்பம்ங்கிறது, திருமணங்கிறது ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்கிற ஒரு ஒப்பந்தம். நீ எனக்கு மனைவியாக, நான் உனக்கு கணவனாக, ரெண்டு பேரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்துவோம்னு ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேருமே சமமான பங்களிப்பை தான் செய்யணும். ஆனால் ஒரு ஆணுடைய பங்களிப்பை விட, தியாகத்தை விட குடும்பத்தின் முன்னேற்றத்தில் ஒரு பெண்ணுடைய பங்கு அதிகமானது. குடும்பம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே அடுத்து பிள்ளைய எதிர்பார்ப்போம். பிள்ளைய பிறந்தா தான் குடும்ப சந்தோஷம். பிள்ளை இல்லாட்டி ஆஸ்பத்திரியா ஃபைல தூக்கிட்டு திரிய வேண்டியது இருக்கும். அல்லது போற வர வீடுகள்ல சொந்தக்காரங்க எல்லாரும் விவரம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஏதாவது புழு இருக்குதா, பூச்சி இருக்குதா, ஒரே இந்த பஞ்சாயத்துக்கு பதில் சொல்லி முடியாது. இந்த பிள்ளைய அடுத்து நம்ம உலகத்துக்கு கொடுத்தாக வேண்டும். அதுல அதிகமான பங்களிப்பு யாருடையது? ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. கணவனுடைய பங்களிப்பு சந்தோஷத்தோட முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் நிம்மதியா சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில இருந்தோம். என் மேல மேட்ரு ஓவர், ஆணுடைய மேட்ரு ஓவர். ஆனால் ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு அந்த நிமிஷத்தில் ஆரம்பிக்குது. கரு வளர 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 அவருடைய உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் எவ்வளவு, பிரச்சனைகள் எவ்வளவு. சாப்பிட முடியல, சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறான். நடக்க முடியல, ஓட முடியல, மாடிப்படியில் ஏற முடியல, இறங்க முடியல, உருண்டு பருண்டு படுக்க முடியல. இதெல்லாம் துன்பம் தானே. இவ்வளவு துன்பத்தையும் சந்திச்சு கடைசியில பிள்ளைய பெத்து உலகத்துக்கு தர்றால, வார்த்தையில வர்ணிக்க முடியாத வேதனை தானே. எப்படிப்பட்ட துன்பம். அந்த துன்பத்தை சந்திச்சு தான் புள்ள உலகத்துக்கு வருது. அவ்வளவு தியாகம் அவளுடையது. என்னுடைய ஒண்ணுமே இல்லை, குழந்தை பிறப்புல. சரி, பிறக்கிற வரைக்குமாவது அவ பெத்தெடுத்தா. ஏன்னா நம்ம வயிற்றுல அந்த செட்டப் இல்ல, கருவறையெல்லாம் இல்ல, கடவுள் இயற்கையில் அங்கதான் வச்சிருக்கிறாரு. பிறந்திருச்சுல புள்ள, இப்பமா நம்ம வளர்ப்போமா? பிறந்த பிறகு அவதான் வளர்க்கணும். நைட்டு நேரத்துல புள்ள 10 தடவை முழிச்சு அழுதாலும் அவதான் எந்திக்கணும். ஆம்பளைங்க நம்ம எந்திப்போமா? நம்ம ஒரே பதில், நான் காலையில வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால ஓம் புள்ளைய நீயே பாரு. ஒரு நாள் நைட் புள்ள தூங்குச்சுன்னா 10 மணிக்கு தொட்டில போடுறான், 12 மணிக்கு அழுவுது. என்னன்னு எந்திரிச்சு பாக்குறா, பசியில அழுவுது, பாலை கொடுத்துட்டு படுக்க போடுறான். அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழியில அடுத்து அழுவுது. என்ன நினைச்சு பார்த்தா சிறுநீர் கழிச்சிட்டு இந்த தொட்டில கிடந்து அந்த ஈரத்தை தாங்க முடியாம குளிர்ல அழுவுது. திரும்ப தொட்டில இறக்கி மாத்தி விட்டு பிள்ளைய தொடச்சி பவுடரை போட்டு ட்ரெஸ் மாட்டி திரும்பத்திக்கு உள்ள போடுறா. 2 மணி நேரம் அடுத்து அழுக. என்ன நினைச்சு பார்த்தா ஏதாவது கொசு கடிச்சிருக்கு, எறும்பு கடிச்சிருக்கு, தட்டி விட்டு திரும்ப போடுறான். எவ்வளவு பிரச்சனை. குழந்தை பிறந்த மழை ஜலத்தை சுத்தப்படுத்துறாரு, அதை யோசிச்சு பாருங்க. மழை ஜலத்தை புள்ள பிறக்கிறதுக்கு முந்தி வரைக்கும் அந்த தெருவுல மழை ஜலம் கழிக்கிற தெருவு என்று தெரிந்தால் அந்த பக்கமே தலை வைக்க மாட்டான். அப்படி இருந்த பொம்பளை நம்ம பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி அசூசை பார்க்காம, அருவருப்பு பார்க்காம அந்த மழை ஜலத்தை எல்லாம் சுத்தப்படுத்துறா. ஒரே மோண்டு பேண்டு 6 மாசம் 1 வருஷ காலத்துக்கு இதே பஞ்சாயத்து. குழந்தை பிறந்த வீட்டுக்குள்ள போனாலே பல வீடுகளை நாட்டம் அடிக்கிற அளவுக்கு இந்த பஞ்சாயத்தை எல்லாம் சகிச்சு கொள்வது அவளா நாம. இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி நமக்கு தான் பேர் வாங்கி தரப்போகுது. யாரு புள்ளன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க சமூகத்துல? அம்மா பேரைய சொல்றாங்க, அப்ப பேரையத்துல கேட்கறாங்க, அப்பா யாரா? அதன கேள்வி. நம்முடைய வாரிசை தான் அவள் பெற்று தருகிறாள், அவள்கிட்ட போய் எப்படி கேட்கறது நியாயம்? இவ்வளவு இழப்புகளை சந்திக்கிறா, இவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறா. அப்ப இழப்புகளை சந்திக்கிறவனுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டுமா? இன்பங்களை அனுபவிக்கிறவனுக்கு கரும்பு திங்கிறதுக்கு கூலி கொடுக்கணுமா? காரி இடிஞ்சு விழுந்து நஷ்டமானவனுக்கு காசை கொடுப்பீங்களா? அதை விட்டுவிட்டு சுகமா இன்பமா இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுப்பீங்களா? குர்ஆன் சொல்லுது பொம்பளைக்கு நீ கொடுக்க வேண்டுமே தவிர பெண்களிடமிருந்து நீங்கள் வாங்கக்கூடாது. குர்ஆனுடைய நியதி. நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம், அதை எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம். ஆனால் பல குடும்பங்கள் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் உள்டாவா இருப்பாங்க. நம்ம ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம், இதை வச்சு ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் என்னடான்னா இப்போ தௌஹீத் ஜமாத்துல போய் சேர்ந்துக்கிட்டு கல்யாணம் முடிக்கும் போது காசு வாங்க மாட்டாங்கிறான் அப்படின்னு பிரச்சனை ஆகும். நாங்கள் எங்க குடும்பத்தில் அன்றாடம் சந்திக்கிறோம். வாலிபர்கள் திருமண பருவத்தில் இருக்கிற வாலிபர்களுடைய வீடுகளில் போய் பேசுனீங்கன்னா தகப்பனார் அந்த கொள்கையை சார்ந்தவராக இருப்பார், சுன்னத் ஜமாத் கொள்கை. புள்ள தௌஹீத் ஜமாத்தை ஏத்திருப்பான். கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும், எவ்வளவு வாங்குறது பேரம் ஓடும். இவன் போய் பொண்ணு வீட்டுல போய் எதுவும் எங்க அப்பனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சண்டை போட்டு வந்துருவான். எதுவும் நான் வாங்க மாட்டேன்ருவான். வீட்டுல ஒரே கலவரம். இந்த மாதிரி அவர்கள் ஏன் அப்படின்னா நம்ம தான் காலகாலமா வாங்கிட்டு இருக்கோமே, நம்முடைய முன்னோர்கள் வாங்கத்தானே செஞ்சாங்க. அதை சொல்லிக்கொண்டு வரதட்சணையின் பின்னால் போகிறார்கள். லாபம் கிடைக்குத, லாபத்தை மட்டும் பார்க்கறாங்க. லாபத்தை மட்டும் பார்க்காத, குர்ஆன் சொல்லுகிறதா என்பதையும் சேர்த்து பாருங்கள். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட்டுருங்க. அது ஒரு குடும்பத்தை ஏமாத்தி அவங்கள நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சு நீங்க கேட்கிற இந்த வரதட்சணையினால பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. 5 பொம்பளை பிள்ளைய பெற்றா அரசனும் ஆண்டின்னு பழமொழி வச்சிருக்கான் தமிழ்நாட்டில். எதனால? பிள்ளைக்கு கொடுத்து கொடுத்தே ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அப்படி வாழ்வாங்க வாழ்ந்தவர் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்களே.
அதனால வாங்கக்கூடாது. குர்ஆன் சொல்கிறது கொடுக்கத்தான் வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க இல்ல வருமானம் வருது, முன்னோர்கள் செஞ்சாங்க, பெரியார்கள் ஃபாலோ பண்ணாங்க, நம்மளும் செய்வோம். இதுதான் வேறுபாடு. அதனால தான் எங்களுக்கு இடையில சிக்கல், உரசல்கள், மோதல்கள். இதை அவர்களும் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப எளிதா தீர்க்கப்படுகிற பிரச்சனை தான், நாளுக்கு நாள் தீர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சொல்ற பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த அமைப்பினுடைய தலைவர்கள், முன்னோடிகள், நிறுவனர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை ஊர் ஊரா சொல்லும் போது நிறைய அடி வாங்கினாங்க. ஊருக்குள்ள நுழைய விட மாட்டாங்க, போலீஸ் கூட நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு ஊர்லயும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இதுதான் சரி, இதான் நியாயம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கருத்தை நோக்கி வருகிறார்கள். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒட்டுமொத்த தமிழகத்து முஸ்லிம்களும் அத்தனை பேரும் ஒரே அணியில் தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்ட தௌஹீத் ஜமாத் மக்களாகத்தான் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும், தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனை